ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி. கெட்டுப்போன பாலில் நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். நார்மலாக பால் வாங்கி எல்லோரும் காய்ச்சி அதை கெட வைப்பாங்க. ஆனால் நான் பால் வாங்கும் போது காய்ச்சினேன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டு காய்ச்சினேங்க. 1 லிட்டர் பால் வாங்கினேன். அது 1 லிட்டர் பால் காய்ச்சும் போது கெட்டு போயிடுச்சு. ஸோ அந்த பாலில் நம்ம இப்போ ரசகுல்லா செய்ய போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கெட்டுப்போன பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. காய்ச்சும் போதே கெட்டுருச்சு. ஸோ அது ஆல்ரெடி அந்த கர்டில்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு கட்டி கட்டியாக. ஸோ இப்போது இதை நம்ம இன்னும் கெட வைக்க போகிறோம். அப்போ இன்னும் வந்துட்டு நமக்கு அந்த கட்டி கட்டி பன்னீர் நிறைய கிடைக்கும். ஸோ இதை காய்ச்சிடலாம். சர்க்கரை பாகு செய்யறதுக்கு தேவையான 1 கப் சர்க்கரை, 1 லெமன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது இந்த பாலை மறுபடியும் காய்ச்ச போகிறோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் இன்னும் ஆல்ரெடி பால் கெட்டுருச்சு. இப்போ இன்னும் கெட வைக்கிறதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பாலில் கலக்க போகிறோங்க. இப்போது இதை எடுத்து நம்ம காய்ச்சிட்ருக்கோம் இல்லைங்களா பால், இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. அப்படியே விட்டுட்டோம்னா அது மேலே தண்ணியெல்லாம் நல்லா தெளிவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு நம்ம காய்ச்சின பாலை இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போது இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் 4 சைடும் பிடிச்சிட்டு நல்லா புளியணும். புளிஞ்சோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இன்னுமே நல்லா வந்துடுங்க. ஓரளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்மளோட பன்னீர். இப்போது இதை நல்லாவே தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பைப்பில் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்த லெமனோட கசப்பு இருக்காது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு, சாய்வாக ஒரு பிளேட் வச்சு அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் இடிக்கல் வச்சுருக்கேன். இப்போது இடிக்கல் வச்சிட்டோம்னா அதில் மீதி இருக்க தண்ணியும் அப்படியே வடிஞ்சிருச்சுன்னா கீழே கலெக்ட் ஆகிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே விட்டுறலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்மளோட பன்னீரை நல்லா பிசைய போகிறோம். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பன்னீர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப தண்ணி எடுத்துடாதீங்க. ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம்னா ரசகுல்லா ஸ்பான்சியாக வராது. கொஞ்சமாக ஈரப்பதம் அதில் இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரையட்டும். கரைஞ்சது பிறகு அதில் ஏலக்காய் போட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை பிசைஞ்சு விட்டுடலாங்க. அப்படியே லைட்டாக உதுத்து விட்டுட்டு அப்புறம் கையில் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும். ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சதுக்கப்புறம் அது வந்துட்டு கெட்டியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், உடஞ்சி போகாமல். அந்த மாதிரி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துடலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம எடுத்து வச்ச பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உருட்டியாச்சுங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ரவுண்ட்ஸ் உருட்டிக்கணும், அந்த வெடிப்பு இல்லாமல். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. அது கம்பி பதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் ஸ்வீட்டானால் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். இப்போ அது நல்லா மேலே மிதந்து வரணும். அதுதான் வெந்துருச்சுங்கிறதுக்கு பதம். இப்போது நம்ம எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம போட்டிருக்க பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா நல்லாவே பெருசாகிடும்.
டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா நம்ம சின்னதாக போட்ட ரசகுல்லா பால்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சுன்ட்டு. இப்போது இதில் நான் ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்மளோட ரசகுல்லா சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட ரசகுல்லா ஸ்பாஞ்சி ரசகுல்லா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இதை இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சில்லுன்னு கூட நீங்கள் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எல்லோரும் பால் வாங்கி கெட வச்சு தான் ரசகுல்லா பண்ணுவாங்க. நம்ம கெட்டுப்போன பாலில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பாலை யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.